Lukaciewiczu. Rana Kijano. Rana Rússia. அதற்காக ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்ல என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவர் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் ஜப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றால். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலி அடிகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களும் உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகியும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அழைக்கப்பட்டவர்கள் ருசி பார்க்கணும். கர்த்தர் நான் பிரஜாவிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறேன். இந்த ருசி பார்க்கணும். வார்த்தையிட ருசி ஒத்துகிறேன். தேரிட்ட பணியாரம் போல கர்த்தர் வார்த்தை ருசி எப்படி இருக்கும்? தேரிட்ட பணியாரம் போல. இன்னும் லூக்காஸ் 14ஆம் அதிகாரம் 24. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எல்லாம் ஆயத்தமாக இருந்துட்டு கர்த்தர் அழைத்தார். அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்? ருசி பார்க்கணும். வரணும், ருசி பார்க்கணும். வாக்கின் கருத்து இப்படியா இருக்கிறது என்று கர்த்தர் உணரணும். இதை உணரணும். கர்த்தரோட வாக்கின் கருத்தை உணரணும். இப்படியா இருக்கிறது என்று பார்க்கணும். இதை ருசி பார்க்கணும். டேஸ்ட் அல்ல, சாப்பிட்ற ருசி அல்ல, வாக்கின் மேல் உள்ள ருசி வேணும். எனக்கு அப்படியே கற்றுக்கிறது அழைத்தான். எல்லாரும் சாக்கு போக்கு சொன்னாங்க. என்ன சாக்கு போக்கு? முதலாவது சாக்கு போக்கு என்ன? வயலை கொண்டேன். சொத்து மேல் ஆசை. வயலின் மேல் வயல் வாங்கணும், சொத்து மேல் சொத்து வாங்கணும். இப்படிப்பட்டவன் இவன் ராஜ்யத்துக்கு யோசிக்கணும். கத்தை அங்கீகரிக்கணும். மன்னிக்கும்படி கேட்டான், ஆனால் இதுக்கு மன்னிப்பு இல்லை. மண்ணாசை. வேற என்னது? பொருளாசை. 5 மாடலை கொண்டேன். இதன் சோதிச்சு பார்க்கணும். மாடு வேலைக்கு வருமா? வேலைக்கு வரும். பூமி பிரகாரம் உலக பிரகாரம் பார்த்தா கரெக்டாக, ஆனால் ஆய்ப்பிராரம் பார்த்து சரியில்லை. நம்ம எல்லாம் ஆய்ப்பிராரம் பார்க்கணும். இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற முடியும். மண்ணாசை, பொருளாசை. 3வது பெண்ணாசை. பெண்ணோடு இருக்கணும். கர்த்தர் அவரோடு இருக்கணும்னா நம்ம அழைச்சிருக்காரு. யாரோடு இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும். பெண்ணோடு இருக்க வேண்டிய அவசியம், உலகத்தோடு இருக்க வேண்டிய அவசியம். அவனை எதில் ருசி பார்க்க முடியாது. இந்த வார்த்தையில் ருசி கிடைக்காது. அவரோட ஆளுகையில் இருக்க முடியாது. அவரோட ராஜ்யத்தில் பங்கு பெற முடியாது. தேவனுடைய ராஜ்யம் 1500 மைல் உயரம், 1500 மைல் உயரம், 1500 மைல் ஆகலாம். இது எத்தனை ரூம் இருக்கு?
ஆபிரகாமுடைய மடியில் லாசரு போயிருக்கார். காரணம் அவரோடு ஒரு பந்தி இருந்தது. அவரோடு கூட நான் புசிக்கிறேன். யாரோடு கூட? கர்த்தரோடு கூட புசிக்கிறேன். கர்த்தரோடு கூட புசித்தால் ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறார். இந்த லாசரு உட்கார இடம் இல்லாமல் எங்க உட்கார்றான்? மடியிலிருந்து மார்பில் இருக்கிறார். அவளை நெஞ்சில் நாம் அவளை நெஞ்சிருக்கிறோம். கர்த்தரை இறைத்திருக்கிறோம். என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அவளை வார்த்தை தான் நம்ம இறைத்தில் இருக்கிறோம். நம்ம வீரத்தில் வேற ஒன்றும் வரக்கூடாது. அந்த வார்த்தை வச்சுட்டு நாள் அப்படியே கற்றுக் கொடுத்தாரு. நம்முடைய ஜபத்தை கற்று கேட்கணும். இதை கற்று வச்சுட்டு அதனால் லூக்காஸ் 14:34. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். இந்த விருந்து சாப்பிட்றவங்களுக்கு என்ன உண்டு? சாரம் கிடைக்கும். வசந்த பேசும்போது பலமை கிடைக்கும். வருஷத்தாவில் நிறையும். ஆவியானவரும் கிரியை செய்வார். அந்த வல்லமை ஹல்லேலூயா. உப்பு நல்லதான். உப்பில் என்ன இருக்கும்? அப்போ பசு இயேசு எப்படி அபிஷேகம் பண்ணியிருந்தார்? பரிசுத்தாவினாலும் பலனால் அபிஷேகம். ஆதலால் பலி கண்டு எல்லாரையும் கற்று சொல்லுவாங்க. நல்லா பொல்லாத எல்லாம் சொல்லுவாங்க. வல்லமை இருக்கு. இந்த வல்லமை நமக்கு வேணும். பரிசுத்தாவி கண்டிப்பா பெறணும். உப்பை போற வல்லமை வேணும். வசனத்தை படித்தால், அந்த போஜனத்தை பங்கு பெற்றால், அந்த விருந்து பங்கு பெற்றால் எதை பார்க்கலாம்? ருசி வல்லமையும் பெறணும். வார்த்தை கருத்து என்னன்னு விளக்கும். மற்ற சாப்பாடு ருசிக்கலாம். நாக்கு தான் ருசி பார்க்கணும். நாக்கு ருசி பார்த்து எந்த நன்மை கிடைக்கும்? நாக்கு ருசி பார்க்க எனக்கு முன்னாடி வைக்க நமக்கு எது தராங்களோ அதை சுத்தம் பண்ணிட்டு இந்த விசுவாசம் எல்லாருக்கும் அப்போஸ்தலர் எல்லாருக்கும் கஞ்சி தண்ணி நாளை அப்போஸ்தலர் சபையில் போடுவாங்க. 1ஆம் நூற்றாண்டுக்கும் இன்னும் 4ஆவது நூற்றாண்டு வரையில போடுவாங்க. ஒரு பாஸ்டர் தான், அவர் சிஷ்யன் தான். நான் உங்களுக்கு ஆகாரம் இல்லை. கர்த்தாவே எங்களுக்கு எல்லாம் ஆகாரம் நீத்தார். பசியோடு பசிக்க அவர் ஜனவோடு ஒரு வண்டி வீட்டு வாசல் வந்து ஜனவோடு வாசல் வந்து நின்றுச்சு. எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி போகிறது. தள்ளி பார்த்தாங்க புரியல. இல்லை டிரைவர் வண்டி விட்டு இறங்கி கீழே எல்லாம் பார்த்தேன். ஒரு மிஸ்டேக் தெரியும். ஒருவன் சொல்லலாம் அந்த ஒரு ரோட்டில் மறுபடியும் ஓனது சொல்லிட்டேன். இந்த ஜோப்பா ரயிலில் இருக்கிறவங்க ஜோப்பரை தான் அவங்க சொல்லுவாங்க. ஜோப்பா வீடுன்னு சொல்லுவாங்க. நேரத்தில் பட்டை அடப்பம் போட்டு ஒரு மூட அரிசியை இறக்கி போகும். வண்டி போகும். சரிப்பா நீ சொல்லிட்டோன்னு சொல்லு. பைசா கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. வண்டி போகாதனால இப்போ எப்படி கொடுக்கா? ஒரு மூட அரிசி கொடுத்தான். திரும்ப வண்டி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட். அப்படியா இருக்கும் அந்த காலத்தில் பைபிள் ஸ்டடி ஆகும். பெரிய தேவாலயம் அங்கே இருக்கு. தேவாலயம் எங்கே இருக்கு? அங்கே இல்லை. கட்டுங்க. இதே போல ஜெபம் பண்றவர் மேல் கர்த்தர் நோக்கமா இருக்கு.
அவருக்கு கற்று கேட்கிறார். இந்த போஜனத்தை இந்த விருது பங்குபவர்களுக்கு ஆகாரம் பசியும் ஆற்றுவாரும் வல்லமையும் கொடுக்கிறார். இந்த போட்டிருக்கு உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். சாரமாக்கப்படும். உப்பில் சாரம் இருக்கணும். உப்பா சாப்பிடக்கூடாது. கிட்டி சாப்பிட உப்பு ஏறக்கூடாது. உப்பு நிறைய சாப்பிடக்கூடாது. உப்பு கரெக்டாக வைக்கணும். சரி, அழைக்கப்பட்டவர்கள் ருசி பார்த்தாங்களா? பார்க்கல. யாரு ருசி பார்த்து சாப்பிட்டாங்க? வேலி அருகே நிற்கிறது. முண்டி முடம் இந்த வருஷம் வாசிக்கணும். அப்பொழுது வீச்சஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் தப்பாளிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். இங்கே கூட்டிக் கொண்டு வா. ஊனர், ஏழைகள், சப்பான் இங்கே கூட்டிக் கொண்டு வா. 40 வருஷமாட்டு நடக்க முடியாமல் இருந்தான். இப்படி தூக்கிட்டா போவான். இவனை பலப்படுறது என்னது? இவனை வச்சா கேட்டுட்டு சாப்பாடு பெறனா என்ன பெறாது? வார்த்தையை கவிழ்த்து பத்து கிடக்கிறவன் வார்த்தை கேட்டுள்ளான். இந்த வல்லமை, வார்த்தையின் வல்லமை இவனுடைய இறைத்துல போயிட்டு டக்குன்னு புதிச்சான். வார்த்தை இழுத்து போனால் வல்லமை கிடைச்சா. வார்த்தை எங்க போகணும்? மனசுல போய் இறைத்து தங்கணும். தங்குனா வல்லமை உண்டாகும். 40 வருஷமாட்டு ஒருபோது நடக்காதவன் ஒரு கைப்பிடிச்ச தூக்கல, கைப்பிடிச்சு எந்திரிச்சு பார்ப்போம் பார்க்கல, குதிச்சுட்டான். இவன் அப்படி ஆராய்ச்சான். மற்றோட ஆராதனைக்கும் இவனுடைய ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவருடைய ஆராதனைக்கும் வித்தியாசம். ஆவில் வல்லமை உள்ள ஆராதிக்கும் மற்ற பெந்தோசுக்கும் வித்தியாசம். நல்ல கவனிக்கணும். மற்ற ஆராதிக்கும் இந்த ஆராதிக்கும் வித்தியாசம். டக்குன்னு குதிச்சான். குதிச்சுட்டு இப்ப 10 வந்துட்டான். அப்படிதானா? குதிச்சவன் நடக்கா, முன்னால் நடக்கல. இவன் நடத்தது என்னது? கர்த்தருடைய வல்லம். அப்ப உப்பு சாரம் இல்லை. இந்த வருஷத்தை படிக்கிறவர்களுக்கு சாரம் இல்லை, வல்லமை கிடைக்கும். அப்ப இந்த வருஷத்தை நினைச்சு நாம் கர்த்தருக்கு ஜெபம் பண்றோம். கண்டிப்பா அபிஷேகம் வளம் தருவார், வல்லமை தருவாரா? அப்ப இந்த வல்லமை உண்டு. இதுல சாரம் உண்டு. இந்த வருஷத்தான் வல்லமை உண்டு. வருஷம் இறைத்து போவோம். எவ்வளவுக்கு ஆழமாட்டு கர்த்தரோடு உள்ள போதோ அவளுக்கு எவ்வளவு வல்லமை கிடைக்கும். அதை ருசி பார்க்கணும். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேக பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். தேவனுடைய ராஜ்யம், தேவன் ராஜ்யத்தில் பங்கேற்பார். இதான் விருந்து ஆயத்தப்பட்டது. இந்த விருந்து ஆயத்தப்பட்டது எங்க நோக்கம்?
காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசனை ஆக்கிரமணத்திலும் அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். எதை குறித்து விஸ்தரித்து பேசினான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி அதை விவரித்து சொல்லி விஸ்தரித்து தாராளமாக்கி நல்ல எல்லாரும் விளங்கும்படிக்காக விஸ்தரிக்கிறார். இப்படி விஸ்தரிக்கும் போது இந்த ஒரு வருஷத்துக்கு சாரம் இருக்கு. போர் பேசுகிற வேளையில் என்ன இருக்கு? வருஷத்தில் சாரம் இருக்கு. இந்த சாரம் நோய் குணமா யாருக்கு வியாதி இருக்கோ அந்த வியாதி நீக்கும். இந்த வளமை போய் மருந்து சாப்பிடணும், நாற்றை சாப்பிடணும். தூக்கம் இல்லாதவருக்கும் தூக்கத்துக்கு நாற்றை போட்டு தூக்க சோமா நித்திர யாருக்கு நித்திர அடைப்பா? கர்த்தருக்கு பிரியமானவருக்கு நித்திர அடைப்பா. அவர் பிரியமா நடந்தா கோபம் போட்டிருப்பார். நம்ம ஜீவியம் அவர் பிரியமா இருக்கணும். கோபம் இருந்தால் தான் பிரியமில்லாமல் இருந்தால் தான் தூக்கம். மாற்ற போட்டா தூக்கம் வந்து அவ்வளோ ஒரு அம்மா இருக்கு. 10 வருஷம் மாட்டி தூக்கம் வர மொத்தம் 2 வாரத்துக்கு மேலே போய் காலை போய் எல்லாம் போய் இங்கே வரவும் அது அங்கிருந்து நீக்கி கொண்டு வர படிக்கும். எல்லா வேலையும் 4:30 எழுந்துச்சு எல்லா வேலையும் 7 ராஜ்யத்தை குறித்து விஸ்தரித்து பேசுகிற வேளையில் ஒரு முடவன் எதிர்ச்சுனா எப்படி இருந்துச்சு? பானை போல குதிச்சான். குதிச்சவன் கொத்தில் விழல. சப்பானை தூக்கி உயர்ந்துக்குள்ள போட்டா எப்படி விழுவான்? சப்புன்னு தான் விழுவான். இப்படி விழுந்தானா ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்தால் நம்ம நடக்கும். இந்த பூமி நம்ம இழுக்காது, உலகத்தோடு நம்ம இழுக்காது. ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யும். உலகத்தை மக்களை பார்ப்பார். உலகத்தை போல ஜீவிக்க கூடாது. காரணம் கண்ணிருந்து காணாது, இடையிலிருந்து இறைத்து உணர முடியாது. காரணம் மொத்தம் வருது. சரி, இன்னும் கத்து துதிச்சான், கத்து ஆடான், கத்து ஆராய்கிறான். முன்னால் ஆராய்க்கு வந்தானா? ஏன் ஆராய்க்கு வரல? அந்த ஆவி ஆராதிக்க விடாது, நடக்க விடாது. செலுத்துக்குள் போக முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், சபைக்குள் போக முடியும். காரணம் உடம்பு எந்திக்க முடியும், மேல் வலி, தூக்கம் வரும். இதெல்லாம் சாக்கு விட்டு இது ஆவியானவர் சொன்னார். சரி, இவனுக்கு ஆரோக்கிய விடுதலையும் கிடைச்சிட்டா விடுதலை கொடுக்கலாம், வல்லமை கொடுக்கலாம். கர்த்தர் இந்த ராஜ்யத்தில் பங்கு பெற்றவர்கள் இந்த அப்பத்தை ருசி பார்க்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குது? விடுதலை நினைப்பக்கூடிய விடுதலை இதுதான் சொன்னேன். வல்லமையும் கொடுக்கிறாரா? வல்லமையும் கொடுக்கிறாரு. கர்த்தரை ஆராதிக்கூடிய கற்றுக் கொடுக்கிறார். ஆராதனை போக வேண்டுங்கிற எண்ணத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். மற்றவங்க யாருக்கு என்ன வருதோ ஒருவருக்கு என்ன வரும், மற்றவருக்கு ஆராதனைக்கு போகணும் என்ன வரும். லூக்காசுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 8ஆம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் விடியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டால் வியாதிகள் சுகம். இந்த வருஷத்தை கவனமாய் கேட்கணும்.
எப்படி கேட்கணும்? கவனமா கேட்டால் எந்த வியாதி இருந்தாலும் எப்பேற்பட்ட வியாதி எந்த வியாதி வருது என்ன வருஷத்துல என்ன போட்டிருக்கு? எந்த பிணி இருந்தாலும் சரி, எந்த வியாதி இருந்தாலும் சரி, எந்த கிறுக்கு இருந்தாலும் சரி, சுவாசமா தேவனுடைய வார்த்தையிட வல்லம். இந்த வருஷத்துல என்ன உண்டு? பலம் உண்டு. எந்த வியாதியும் குணமாகும். மருந்து எடுக்கிட்டு வருஷத்தின் மூலம் பெற்ற எந்த வியாதியும் கத்த விடுதலையாக்குவார். எந்த கிறுக்கானாலும் விடுதலையாகும். வசனம் பெற்றுவார். கத்த சித்தப்படாது போனால் வியாதி வீட்டில் மேல் கையில் வைப்பார்கள். அப்படி அவர் சொன்னார் செலுத்தமாகுவார்கள் என்று இருக்கிறது அடையாளம். வசதி கேட்கும் போதே கத்துக்கிற விஷயம். கை வைக்கணும் அவசியம் இல்லை. எதுக்க கை வைக்கணும் வெளியே தெரியும். அதுக்காக கை இவர் வேணும்னு கை வைக்கிறாரு, கீழே தள்ளிடுறாரு, இன்னும் பேக்கிறது ஒரு ஆள் இவர் தலையை கை வச்சா இவர் கீழே தள்ளிடுவாரு. அவர் பிள்ளைகள் ஒன்றும் வேலைக்கு கேட்டாரா? எத்தனை வருஷம் அவரும் 55 வயசு அப்படி மனைவி வேலை அவருக்கு வேலை இருக்கு. மனைவி வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. பிள்ளைகள் ஒன்றும் வருமானம் இல்லை. ஒரு பிள்ளை தான் கத்தரை ஏற்றுக்கின்றது. அதை கட்டி விடுறாரு. சேலத்தில் போய் மூடிஞ்சு நல்ல கிழமையில் இருக்கு. அது குடும்பத்தை கத்து பிடிக்க ஆசைச்சு. அந்த பிள்ளைக்கு 25,000 ரூபாய் சம்பளம். டீச்சர் பண்ணுறான். 50,000 50,000 வந்தா ஜனவரி ஒட்டி ஐயா பார்த்துருக்கோம். எங்கள் சேலத்திலிருந்து ஜனவரி போகிறோம். நல்லா அப்போ சொல்லுங்க. அவரு ஒரு முடித்தார். அப்போ இது புத்தகத்தில் விஞ்ஞானின் வியாதி குணமாகும், கிறுக்கு சோமாகும் எல்லாம். லேபியர் புத்தகம் 24 5-9. அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போடக்கடவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபக குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியாயிருக்கும். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள். நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாயிருக்கும் என்றார். இந்த மெல்லிய மாவு எப்படி இருந்தது? இயேசு மனசு சூடாக்க அப்படினால், நமக்காக கோபாக்கினை அடைந்த அப்படினால் மெல்லிய மாவு நம்மேல் விழுந்த கோபாக்கினை அவர் மேல் விழுந்துட்டு, நான் தான் இது மெல்லிய மாவாயிற்று. இந்த கோப ஆக்கினை நமக்காக அவர் ஆக்கினை தீர்ப்பு உட்பட்டார், ஆக்கினை தீர்ப்பு அடைந்தார். இதுக்காக மெல்லிய மாவாயிற்று. இது அப்பஞ்சுடுக மாவாயிற்று. தேவ கோபம் இயேசு மேல் வந்தபடினால் இந்த மாவை கத்த நல்ல மாவாகும். இப்போ நல்ல மாவு எதனால் இது செய்யப்படுது? அதுதான் மாவு வறுக்கிறியா? எதுக்கு வறுக்கிறியா? மாவு வறுப்பிலா? மெல்லிய மாவு. மாவு எதுக்காகணும்? மெல்லிய மாவுனால் ருசி வரும், செய்தி நல்ல வாக்கியம். வாயில் வைக்க முடியும்?
இல்லை கடுக்கும். யோவான் சுவிசேஷம் 6:51-56. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இந்த அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம், என் சரீரம். இந்த அப்பத்தை புசித்து இயேசுவன் இந்த அப்பமாகிய சரீரத்தை புசிக்க கொடுத்தான். அவர் வார்த்தையை நாம் அப்பமும் மாற்றி புசித்தோம். நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக புசித்தோம். இந்த ருசி பார்த்தவன் எதற்காக இயேசு மரித்தார் என்று நினைத்தவன் அறிந்தவன் இந்த முகம் எப்ப பிரகாசிக்கும். நம்ம வாயில் வார்த்தைகள் எல்லாம் சூடாக இருக்கணும், எல்லாம் கிருபையுள்ளதாக இருக்கணும், எல்லாம் அனர்வுள்ளதாக இருக்கணும். இந்த நோக்கத்தை கத்த அப்படி ஆக்கப்பட்டார். இது உணர்ந்தமானால் இந்த சத்தியம் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான். கொடுத்தாலும் தான், கொடுக்காம இருக்க ஒன்றுதான். பன்னி முன்னால் இறச்சி போட்டா. 24 ரொம்ப அவசரம். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள். நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாயிருக்கும். இந்த அப்பத்தை சாப்பிட்டு தான் ஆசாரிகள் பின்ப பலப்படுவார்கள். இந்த அப்பத்தை சாப்பிட்டு ஆசாரியும் சாப்பிடக்கூடிய அப்பம் எடுத்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10:16-18. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? நாம் பிற்கப்படுகிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? பலியை புசிக்கிறவன் பலிபீடத்தோடு ஐக்கியம் இருப்பான். விசுவாசத்தோடு இருக்கணும், கர்த்தரோடு ஐக்கியத்தில் இருக்கணும். பலிபீடத்தோடு ஐக்கியம் இருப்பான், பலியோடு ஐக்கியம் இருப்பான். கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கணும். நாம் யாரோட ஐக்கியமாக இருக்கணும்? கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கணுக்கு இதெல்லாம் அறுப்பார். மெல்லிய மாவாக இருக்கணும். பஸ்ஸில் எப்படி இருக்கணும்? ஒரு கட்டி இல்லாமல், ஒரு கசடு இல்லாமல் மெல்லிய. அப்படி நம்ம இணைத்து பதிஞ்சிருக்குமானால் கர்த்தரோட ஐக்கியம் இல்லை வழக்கம். மரண வரையிலிருந்தும் நம்ம பிரகாஷ் செய்ய வல்ல வைக்கிறார். யாக்கோபு நிருபம் 2:7. உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூசிக்கிறார்கள். கிறிஸ்து நாமம் அன்பு எங்கே இருந்து வீசணும்? கிறிஸ்துவின் அன்பு நம்மிலிருந்து வீசணும். தோசை சுடுறோம், நல்ல தோசை வாசனை வீசுதா? நெய் தோசை சுட்டா அப்படி இருக்கும்.
நாற்று எடுக்கும். அப்படிதானே? நெய் வாசனை வீசும். இந்த வாசனை அடுத்த சாப்பிட வச்சுக்கு. சாப்பாடில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா இந்த வாசனை சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்குமா? எனக்கு சாப்பிட வேண்டாங்கம்மா, அடுத்தவன் சாப்பிடுவான். அப்போ நம்மளிலிருந்து புறப்படுற வாசனை மற்றவருடைய ருசி பார்க்க வைக்கும். கர்த்த ஜீவ வாசனை வீசுவதாக இருந்தால் அவருடைய நாம நமக்கு தரிக்கப்பட்டு இருக்கணும். என்ன தரிக்கப்பட்டிருக்கணும்? கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தால் நம்மூரிலிருந்து புறப்படுற வார்த்தைகளை அநேகர் கேட்டு மகிழ்வார். காரியம் எப்படியா இருக்குது, இது தெரியாமல் போயிட்டனே என்று வருத்தப்படுவார். அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தை தரித்தவர்கள் கிறிஸ்து நாமம் அடைஞ்சவர்களாக இருக்கணும். இந்த வார்த்தை உள்ளவராக இருந்து அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தால் உங்கள் வார்த்தை இப்படி எல்லாம் ஆகும். இப்படிப்படி விசுவாசிகளாக வரணும். இதுக்கு கர்த்தர் மேல் அன்பு கூறார். இந்த அன்பு ருசி பார்க்கணும். இது அன்பு ருசி பார்க்காத தான் இயேசு கொள்வான், நம்மையும் கொண்டு வருவான். இந்த அன்பு ருசித்தை பார்க்கணும். இயேசு நாமம் வார்த்தை மூலம் வளரணும். நாமம் நம்ம தரிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். எல்லாம் பாஸ்ட் பேர் தான் வரும். வர காரணம் என்ன? அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். மற்றவங்களும் அப்படி வராது. நல்ல யோசித்து பார்க்கணும். எல்லாம் வர வர எல்லாம் ஆசீர்வாதம் தான். கர்த்தர் நம்ம மேலும் மறைக்க வைப்படணும். அப்போ இந்த வார்த்தை நமக்கு மறைக்கக்கூடிய காரணம், வசனத்தின் மூலம் புத்துலக வெளிச்சத்தில் நம்ம கொண்டு வர காரணம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்காங்க. புத்துலக வெளிச்சத்தில் நம்ம கொண்டு வர காரணம் என்ன? அவர் நாமம் நமக்கு தரிக்கப்படணும். இதாங்க கர்த்தர் நம்மை கொண்டு வர்றார். இந்த வசனம் பிரகாசிக்கணும். இந்த புத்துலக வெளிச்சத்தில் பிரகாசிக்கணும். அந்த இடம் பிரகாசிக்கணும். ஒரு பிரகாசிக்கிற விளக்காக மாற்றுவார். ஒவ்வொருவரும் கர்த்தர் பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும். கர்த்தர் நம்ம மகிமை வைத்து வர வைத்து கொண்டார். இயேசுவை நமக்காக கொடுக்க காரணம் நம் மூலம் கர்த்தர் நாம் மகிமைப்படணும். போகிற இடங்களில் கர்த்தர் நாம் மகிமைப்பட இருக்கணும். இயேசு போனார் ஒரு வீட்டுக்கு. அது எபிரேயருடைய வீடு. பிள்ளை செத்து போச்சுன்னு அங்கேருந்து அனுப்பிவிட்டான். நீர் வாரம் அடக்கவனுக்கு வழிபடணும், அங்கே போய் நிற்காதையும், அந்த மனுஷன் கூட்டு வரட்டான். பிள்ளை செத்து போச்சு. அந்த பிள்ளை வீட்டுக்கு இயேசு போனார். பிள்ளை மறிக்க விளையாடினார். எல்லாரும் அழுத ஆட்களை சிரிக்காங்க. அப்போ இவன் வார்த்தை எப்படி இருக்கு? மதிப்பு சிரிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கார் வார்த்தை. நம்ம வார்த்தையிட்ட மற்ற எல்லாருக்கும் என்ன வருது? சிரிப்பு தான் வரும். ஏளனம் தான் பண்ணுவாங்க. அப்படி வார்த்தை பிள்ளை எழுப்பிவிடுது. ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை அனுப்பினார். எல்லாரும் அனுப்பினோம். விசுவாசம் ஊழிக்காரராக இருக்கணும். எல்லாம் கட்டளைட்டாக இருக்கணும். கட்டளைட்டாக இருக்கிறது கட்டளைட்டாக இருக்கணும். சிரிக்கிற அழுத எல்லாரும் வெளியே தள்ளு, வெளியே தள்ளிட்டான். யார்? இவன் தான், என் தான். இவனை வார்த்தை அனுப்பினார். சிறு பண்ணே எழுந்துரு என்று நான் உனக்கு சொல்லினேன். அந்த பிள்ளை எழுப்பிட்டா. ஜீவ வார்த்தை என் வாயில் கற்றுக் கொடுத்துருக்கா. இதே போல் கர்த்தர் வார்த்தை நம்மிடத்தில் உண்டாக வேண்டுமானால், மனம் மிஸ்ர வாசனை உண்டாக வேண்டுமானால் கர்த்தரோடு ஐக்கியப்படும். இந்த ஐக்கியோடு பட்டால் தான் வார்த்தையில் வல்லமை உண்டாகும். இல்லைன்னா உண்டாகாது. உனக்கு உலகத்தோடு ஐக்கியம், சொந்தக்காரர்களோட ஐக்கியம், இப்படி கர்த்தர் வார்த்தை உண்டாகாது. கர்த்தரோடு ஐக்கியம் இருக்கணும். சரி, இப்படி ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். தவே நீர் ஆசீர்வதியும். நீரே நாளைக்கு நடக்கும் பிரசங்கத்தை நீர் கேட்டிருமா ஜெபிக்கிறோம். நீரே மகிழுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென்.